ஹலோ டிசைனர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி இன்வெர்ட்டரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு காம்பனன்ட் தான் நம்ம ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டரில் போட போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டு பாக்ஸு. தென் இதோட லென்த்து, ஹைட்டு, தென் இதோட இந்த சர்க்கிள் எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 1.8, இது 15.8, இது 9.6. இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 31.8. இதோட ஷெல் திக்னஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.4. ஓகே, 1.4. ஓகே, தென் அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.6. லென்த்து, இதோட லென்த் மீன்ஸ் இந்த ஹைட் 0.2 இந்த வார்டுக்கு. தென் ரெண்டு சின்ன சர்க்கிள் தான். இது அப்பர் சர்க்கிள் 4.8. தென் இந்த கட் பண்ணக்கூடிய சர்க்கிள் இந்த பார்டருக்கு பாருங்களா 1.7க்கு, அது பார்த்துட்டிங்கன்னா 2.6 டயா. அதேமாரி இந்த ரெண்டு சர்க்கிள் இருக்குல்ல, இது 6.51, இது 4.8. இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது 3.9. தென் இது 8. ஸோ இதுக்கும் ரெண்டு சர்க்கிள் உள்ள டிஸ்டன்ஸு, இதுவும் 8. இந்த டிஸ்டன்ஸும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ அவங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தோங்க. தென் அதில் ஸ்டார்ட் டு ஸ்கெட்ச் போய்கிட்டு டாப் லைன் சூஸ் பண்ணி தென் ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஷேப் தான். தென் அந்த பாக்ஸில் கொஞ்சம் ஷெல் பண்ணணும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் தென் பேசிக் டயக்ராம். இது 31.8 லென்த்து, ஹைட் பார்த்தீங்கன்னா 15.8. தென் கிளிக் ஓகே. இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 9 பாயிண்ட் சம்திங் வரும். செக் பண்ணிக்கிறேன், 9.6. ஓகே. தென் இதுக்கப்புறம் ஷெல் பண்ணணும். தென் ஷெல் போயிட்டு செல் 1.6. தென் இந்த ஃபேஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டாப் வியூ ஸ்கெட்சு. மொத்தம் 8 சர்க்கிள் வரணும். ஸோ நான் ஜஸ்ட்டு ரெக்டாங்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். தென் சர்க்கிளோட பொசிஷனை லாக் பண்ணணும். தென் இதோட வெர்டிக்கல் டைமென்ஷன் 4 ஆல்ரெடி கொடுத்துருணும். தென் ஓகே. தென் ஹரிசாண்டல் டைமென்ஷன் 3.8. 6 or 9 செக் பண்ணிக்கிறேன். 3.9. இதோட டைமென்ஷன் டயா 4.8. தென் அடுத்து தென் இதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் மிரர் பண்ணிக்கிறேன் ஆப்போசிட்டில். அப்ளை, டன்னு. தென் அதே மாதிரி ரெக்டாங்குலர் பேட்டர்ன் சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைரக்ஷன் இந்த லைனு. தென் டிஸ்டன்ஸ் 8, நம்பர் 4. ஸோ 4 இன்ஸ்டன்ஸ். தென் எக்ஸ்ட்ரூடு. தென் இப்போ சர்க்கிள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது சிங்கிள் சர்க்கிள் போட்டுட்டு தென் ஒரு மிரர் பண்ணிவிட்டு தென் ரெக்டாங்குலர் பேட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ நான் ஸ்கெட்சில் யூஸ் பண்ணிட்டேன். தென் திருப்பிட்டு ஜஸ்ட் ஒரு சென்டர் சர்க்கிள் இந்த பக்கமும் நமக்கு வேணும். ஸோ சென்டர் தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். அதே மாதிரி இன்னரில் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள். ஸோ அதுக்கும் இதோட ரெஃபரன்ஸ் அந்த அப்பர் போட்ட ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த சர்க்கிள் போடணும். இது பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் இது வரும், 6. இது கன்ஸ்ட்ரக்ஷன். அதேமாரி ஆஃப்செட் பார்த்தோம், மிரர் லைன் அப்ளை டன்னு. தென் இது சேம் ரெக்டாங்குலர் பேட்டர்ன் டாப்பில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும்
லைனு. தென் சேம் டிஸ்டன்ஸ் வந்து 8. இது 4 இன்ஸ்டன்ஸு. கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து எக்ஸ்ட்ரோடு சேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பூலியனில் கட் பண்ணணும், ஜாயின் பண்ணக்கூடாது. அதேமாரி ரிவர்ஸில் போடணும். 1.7 கிளிக். ஓகே, அது நான் செக்ஷன் வியூவில் கரெக்டாக தெரியும். கிளிக் ஓகே. சாரி, கீழே இருக்கா? ஓகே, ஜஸ்ட் வந்து எகெயின் எக்ஸ்ட்ரூட் போய்க்கோங்க. ஓகே, டைரக்ஷன் ரிவர்ஸில் கொடுத்துட்டு ஃபார்வேர்டில் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் ஓகே, இப்போ கரெக்டு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கரெக்டாக இருக்கும். செக்ஷன் வியூவில் வந்து கரெக்டாக தெரியும். தென் அதேமாரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் லைன் ரெஃபரன்ஸுக்கு அதேமாரி அந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு 2 சர்க்கிள் போடணும். சேம் இன்னொரு சர்க்கிள். இதோட டயா பார்த்தீங்கன்னா 6 சம்திங் தான் வரும், 6.51. இன்னர் பார்த்தீங்கன்னா 4 சம்திங் வரும், 4.8. கிளிக் ஓகே. தென் சேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைரக்ஷன் இது வந்து 8. கிளிக் ஓகே. அதேமாதிரி ரெக்டாங்கிள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேமு அந்த லைன் தான், 8. பட் இந்த வாட்டி ரிவர்ஸ் டைரக்ஷன். கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே, அதுலேயும் இந்த ரிப்பும் வரும், ரிப் போர்ஷன் மாதிரி. ஸோ அதையும் போட்டுடலாம். தென் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. கன்ஸ்டெயின் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனும் தேவை. தென் கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்டெயின் எடுத்துக்கிட்டு ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன். டோட்டல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 0.6, சாரி 8. ஓகே, 0.8. அடுத்து வந்து இப்போ வந்து கரெக்டாக கன்ஸ்டெயின் பண்ணும். ஸோ சென்டர் லைன் தேவை. இப்போ அந்த பாயிண்ட்டு கரெக்டாக ரெக்டாங்கிளில் கொண்டு வந்துட்டால் போதும். ஓகே, இந்த லைனு இந்த பாயிண்ட்டு ஓகே கரெக்டாக வந்துச்சு. கீழேயும் அதே மாதிரி அது கொஞ்சம் அந்த ஆப்போசிட்டில் பட்டிருக்கும். ஸோ ஐ மீன் கொஞ்சம் இன்டீரியரில் உள்ளே போயிருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து வெளில கொண்டு வந்துட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இது 0.8. சேம் இந்த கன்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு இந்த லைனையும் இந்த சென்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. தென் இதை டிலீட் பண்ணாலும் ஓகே, நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ஃபைன். ஆட்டோ டைமென்ஷன் அப்ளை. சரி, எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் தான் இருக்குது. ஸோ போட்டது வரைக்கும் கரெக்டு தான், நார்மலாக போட்டது கரெக்டு தான். ஸோ அது எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் எடுத்துக்கிச்சு சாஃப்ட்வேரே. தென் இது வந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வரணும். கிளிக் ஓகே. அதேமாதிரி சேம் ஸ்கெட்சு விசிபிலிட்டி ஆன் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்ஃபேஸ், அதேமாதிரி இந்த சர்ஃபேஸ் டிஸ்டன்ஸ் வந்து 6.3 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். 6.3. கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து ஹைட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு சின்ன சின்ன போர்ஷன் தான். சேம் ரெக்டாங்குலர் பேட்டர்ன், அப்புறம் வந்து மிரர், இது ரெண்டு தான் மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஓகே,
ஜஸ்ட் இதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதோட சென்டரும் அந்த நம்ம போட போகிற ரெக்டாங்கிள் சென்டரும் சேம் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் தேவைப்படும், ரெண்டுத்துக்கும் சென்டரில் கொண்டு வரேன். அதே மாதிரி ஓகே அன்செக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள், தென் இதுவும் நான் சென்டர் பண்ணிக்கிட்டேன். ஓகே அது வந்துச்சா. தென் இது பார்த்தீங்கன்னா 0.2 0.6 2 ஓகே 2 தான். தென் இது பார்த்தீங்கன்னா 0.3 வரும், சரி 6 வரும், 0.6. தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெக்டாங்குலர் பேட்டர்ன் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சேம் தான், டிஸ்டன்ஸ் வந்து 8, இன்ஸ்டன்ஸ் வந்து 4, ரிவர்ஸ் டைரக்ஷன், கிளிக் ஓகே. தென் அதே மாதிரி லைனு ஜஸ்ட்டு மிரருக்கு தான் அந்த லைனு, தென் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் மிரர் இது ஃபுல்லாக மிரர் லைனு அப்ளை டன்னு. ஸோ இப்போ நம்ம அந்த வெர்டிக்கல் சைட் போடணும், ஹரிசாண்டல் சைடு வந்து மிரர் பண்ணியாச்சு. சேம் அதே தான் இங்கேயும் ஒரு லைன் தேவை, ஒரு ரெண்டு லைனும் ஒரு ரெஃபரன்ஸ் சர்க்கிள் தேவை. ஸோ ஜஸ்ட் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிட்டால் கரெக்டாக வந்துடும். இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு நார்மல் ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கிட்டு தென் இந்த லைனும் இதுவும் அதே மாதிரி இதுவும் ஓகே. மறுபடியும் அதை எடுத்துக்கிச்சா நம்ம இந்த பக்கம் கொடுத்துடலாம். இது 0.2 சரி 6, இது வந்து 2. ஓகே இப்போ நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தேவைப்படும் மிரர் பண்ணுறப்போ. சேம் ஜாமெண்ட்ரி அந்த லைன் கொடுத்துக்கிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் வந்து 8, இன்ஸ்டன்ஸு 2 தான். தென் சேம் ஒரு மிரருக்கு ஒரு லைன், மிரர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு மிரர் லைன் அப்ளை டன்னு ஓகே கொடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம். காம்பனண்ட் முடிஞ்சது. தென் இந்த பக்கத்தில் அதே மாதிரி இந்த பக்கம் ஸோ மொத்தம் 4 8 12 இருக்கும். ஸோ 12 கொடுங்க. இது ஒன்று, இது ஸோ டோட்டல் 12. ஸோ 12 எக்ஸ்ட்ரூட் பண்ண மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் டைரக்ஷன் டு இந்த ஃபேஸ் வரைக்கும், இன்னொரு ஃபேஸ் வரைக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஓகே பாட்டமும் கரெக்டாக இருக்குது. ஸ்கெட்சில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வியூவில் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓகே செக்ஷன் வியூவில் செக் பண்ணுறேன். ஓகே இது கொஞ்சம் தள்ளா நல்லாயிருக்கும், அப்போ தான் உங்களுக்கு அந்த செக்ஷன் வியூவில் ஸ்கெட்சில் எப்படி காட்டியிருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சில் எப்படி இருக்கோ அதேமாரி சேமாக இருக்குது. ஸோ அதேமாரி லெஃப்டில் ஏறி இறங்கியிருக்கு, சென்டர் கட்டும் கரெக்டாக இருக்குது. தென் ஓகே சென்டரில் அந்த கோடு ஓகே 5 கரெக்டாக தான் இருக்குது. தென் ஓகே இது வந்து 2 I திங்க் கொஞ்சம் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். 1 mm அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தட்ஸ் நாட் நெசசரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா அப்பீரியன்ஸ், நம்ம வந்து எந்த கலர் கொடுக்குறோம், கோல்டு. ஓகே அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.